உலகையே அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது இன்று அமெரிக்காவில் நடந்த சம்பவம். என்ன சம்பவம் அது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ட்ரம்பை நோக்கி ஒருவர் துப்பாக்கியால் சுடுகிறார். அந்த குண்டானது ட்ரம்பின் காதில் பட்டு விடுகிறது. ரத்தம் சொட்ட சொட்ட அமெரிக்காவுடைய சீக்ரெட் சர்வீஸ், அவங்க தான் பிரசிடென்ட்டுடைய பாடி கார்டு என்று அழைக்கப்படுகிறார்கள். முன்னாள் அதிபருக்கும் இந்நாள் அதிபருக்கும் அவங்க தான் மெய்காப்பாளர்கள். ஆனால் அவங்கெல்லாம் பத்திரமாக அழைத்து சென்றாலும் அந்த குண்டு ஏற்கனவே பட்டுவிட்டதில்லை. அந்த ரத்தம் சொட்ட சொட்ட ட்ரம்பை அழைத்து செல்கிறார்கள். முதல் அந்த காட்சிகளை பார்த்துருவோம், பிறகு ஒவ்வொரு காட்சியாக நாங்கள் உங்களுக்கு விவரிக்கிறோம். முதல்ல அந்த காட்சியை பார்த்துருவோமா? அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் கலந்து கொண்ட நிகழ்ச்சி எது, எங்கே நடந்தது அப்படின்னா, அவர் முன்னாள் அதிபர் என்பது நமக்கு தெரியும். அமெரிக்க அதிபர்கள் 2 முறை அதிபர்களாக இருக்கலாம் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது ஏற்கனவே ட்ரம்ப் அதிபராக இருந்து விட்டார், பிறகு தோல்வியடைந்தார், பைடன் அதிபராக வந்தார், மீண்டும் ட்ரம்ப் களத்தில் நிற்கிறார். இது அமெரிக்காவில் தேர்தல் ஆண்டு. அதிபர் தேர்தலுக்கு இன்னும் 4 மாதம்தாங்க இருக்கு. பிரச்சாரம் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் 2 கட்சி தான், ஒன்று டெமோக்ராட்ஸ், இன்னும் ஒன்று ரிப்பப்ளிக்கன் கட்சி, அதாவது குடியரசு கட்சி ஒன்று, ஜனநாயக கட்சி ஒன்று. ட்ரம்ப் ரிப்பப்ளிக்கன், அவர் குடியரசு கட்சியின் அதிபர் வேட்பாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர். ஏற்கனவே நடந்த தொலைக்காட்சி விவாதத்தில் பைடனை விட ட்ரம்ப் தான் மேலோங்கி இருக்கிறார், அதிபராக வாய்ப்பு பிரகாசம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஊடகங்களால் பேசப்பட்டு வரும் நிலையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அமெரிக்காவில் 50 மாநிலங்கள் இருக்கின்றன. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களை நாமெல்லாம் மாகாணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஆனால் அவங்க ஸ்டேட் என்று தான் அழைக்கிறார்கள். பென்சில்வேனியா என்ற மாநிலத்தில் இந்த சம்பவமானது நடைபெற்றது. அந்த அரங்கத்தில் காட்சிகள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது துப்பாக்கி சூடிற்கு முன்னர் என்பதை பார்த்து விடுவோம். மாலை நேரம் சுமார் 6 மணி இருக்கும். நிகழ்ச்சியின் ஆரம்ப பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள். அப்பொழுது ஒரு குண்டு பறந்து வரும் என்று யாருக்கும் தெரியாது. எல்லோரும் மகிழ்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு அரசியல் மேடை. ட்ரம்புடைய மேடையிலிருந்து சுமார் 120 150 மீட்டர் தூரத்தில் ஒரு சின்ன கட்டிடம், அந்த கூரை மீது ஒருவர் துப்பாக்கி வைத்து ட்ரம்பை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். சரசரவென புல்லட்டுகள் வந்தன. ஒரு புல்லட் ட்ரம்ப் அவர்களின் காதை கிழித்து விட்டது. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். If you want to really see something that said, take a look at what happened. அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த குண்டு சத்தம் கேட்குது. ட்ரம்ப் தன்னுடைய காதில் கை வைக்கிறார். இப்படி பார்க்கிறார், சட்டென குனிந்து விட்டார். ஏதோ அசம்பாவிதம் என்று அங்கே இருக்கவங்களுக்கு தெரிந்து விட்டது. கூட இருந்த ஒருவர் உயிரிழந்து விட்டார் குண்டடிப்பட்டு. யாரோ அங்கிருந்து சுட்டு கொண்டிருக்கிறார் துப்பாக்கியில். உடனே சீக்ரெட் சர்வீஸ், அவங்க தான் அமெரிக்க அதிபரின் பாடி கார்ட்ஸ், அதாவது மெய்காவலர்கள், அவங்க உடனே ஓடி வராங்க. அவங்க தன்னுடைய உடலால் ட்ரம்பை மறைத்து கொள்கிறார்கள். ட்ரம்ப் அந்த போடியத்துக்கு கீழே சட்டென அமர்ந்து விட்டார். அவங்க என்ன பண்ணுறாங்க, யார் சுடுறாங்களோ யார் சுடப்படுறாங்களோ அவங்களுக்கு இடையில் பாடி கார்ட்ஸ் வந்து விட்டார்கள். ட்ரம்பை அப்படியே மறைத்து கொண்டார்கள், அப்படியே அழைத்து செல்கிறார்கள். ஆனால் ட்ரம்ப் சற்றும் தளரவில்லை. ரத்தம் ஒரு பக்கம் ஒழுகி கொண்டிருக்கையில் மக்களை பார்த்து கை உயர்த்துகிறார். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம்.
குண்டு துளைக்காத காரில் சீக்ரெட் சர்வீஸ் ட்ரம்ப் அவர்களை அமர வைத்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் அங்கே சிகிச்சை கொடுத்து பிறகு அங்கிருந்து அழைத்து சென்று விட்டார்கள். ட்ரம்ப் நலனுடன் இருக்கார், பெரிய ஆபத்து இல்லை, ஆனாலும் ரத்தம் வழிந்திருக்கிறது காதில் இருந்து அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பே என்ன சொல்றார் அப்படின்னா, திடீரென ஒரு சத்தம் கேட்டது, காது பக்கத்தில் ஏதோ போற மாதிரி, அப்புறம் பார்த்தா காதில் இருந்து ரத்தம் ஊத்துகிறது. என்னுடைய காதின் மேல் பகுதியில் ரைட் சைடில் வலது கை பக்கத்தில் அந்த மேல் பகுதியில் காதின் பகுதியில் புல்லட் கிழித்து விட்டது, ரத்தம் ட்ரம்பின் முகத்தில் கொட்டுகிறது. சரி, யார் சுட்டாங்க என்று போலீஸ் விசாரிக்கிறார்கள். பார்த்தால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு 20 வயது இளைஞன். அவருடைய நிலைமை என்ன அப்படின்னா, சீக்ரெட் சர்வீஸ் அவரை சுட்டு கொன்று விட்டார்கள். சரி, அந்த புகைப்படங்களை பார்த்து விடுவோமா? பெரிய கிளாரிட்டி இல்லை, ஏன்னா மொபைல் ஃபோனில் தான் எடுத்திருக்காங்க. அதை ஃப்ரீஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். முதல்ல பாருங்கள், அந்த பில்டிங்க்கு மேலே அந்த உருவம் உங்களுக்கு தெரியும். அந்த சுடுகிற அந்த இளைஞன் துப்பாக்கியை பெரிதாக கையில் வைத்துக்கொண்டு படுத்துக்கொண்டு எய்ம் செய்து கொண்டிருக்கிறார். ட்ரம்பை நோக்கி சுமார் 120 மீட்டர் தூரத்திலிருந்து குறிபார்த்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. நிகழ்ச்சியை தாண்டி இருக்கும் பில்டிங்கின் மேற்கூரையில் அவர் இருக்கிறார். ட்ரம்பின் அருகே உள்ள ஒரு பில்டிங்கின் மேற்கூரையில் சீக்ரெட் சர்வீஸ் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புல்லட்ஸ் ஆனது வந்துவிட்டது துப்பாக்கியிலிருந்து. பிறகு சீக்ரெட் சர்வீஸ் இங்கிருந்து அவரை நோக்கி சுட அவர் உயிரிழந்து விட்டார். முதல்ல குறிப்பார்த்தவர் இப்பொழுது உயிரற்று படுத்து கிடக்கிறார். இப்படித்தான் அந்த காட்சிகள் அங்கே அரங்கேறின. பேசும் பொருளான முன்னாள் அதிபர் ட்ரம்பின் நெஞ்சுறுதி. அடிபட்ட ஒன்று, ஐயோ எனக்கு அடிபட்டு போச்சு, ரத்தம்லாம் ஊற்றுது, அப்படிலாம் அவர் சொல்லலை. ஒரு உடனே கீழே குனிஞ்சிட்டார். பிறகு சீக்ரெட் சர்வீஸ்லாம் வந்து அழைத்து கொண்டு செல்லும் பொழுது அடிபட்டதை ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கிறது. இங்கே வாய் வரை ரத்தம் காதிலிருந்து வழிந்தோடுகிறது. ஆனால் அதை பொருட்படுத்தவில்லை. மக்களை நோக்கி அவர் கை உயர்த்தி காட்டுகிறார். இது அவருக்கான நெஞ்சுறுதியை காட்டுகிறது என அமெரிக்க மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், சுடப்பட்ட உடனே ட்ரம்ப் ஏதோ சொல்றாரு, ஏதோ பேசுறாரு, அவர் என்னங்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபைட் 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 என்று சொல்கிறார். சண்டையிடுங்கள் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஆதரவாளர்களை நோக்கி அவர் சொல்லி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆளும் கட்சி செய்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ஜோ பைடனே சற்று ஆட்டம் கண்டு விட்டார். உடனே என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய நிகழ்ச்சிகள்லாம் ரத்து செய்துவிட்டு அவர் வெள்ளை மாளிகைக்கு திரும்புவதாக அறிவிப்பு வெளியாகிறது. அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டுட்டார். இந்த மாதிரி துப்பாக்கியை அதாவது இது போன்ற துப்பாக்கி கலாச்சாரத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று தனது கண்டனத்தை அவர் பதிவு செய்திருந்தார். ட்ரம்ப் கட்சியினர் என்ன சொல்றாங்க, இதற்கு காரணமே ஜோ பைடன் அவர்களுடைய கட்சியினருடைய சதி செயல்தான் இது. நாங்கள் இதை தேர்தல் களத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்பின் நெஞ்சுறுதி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இது போன்ற அதிபர் தான் அடுத்த அமெரிக்காவுக்கு தேவை என்று ட்ரம்பின் கட்சியினர் பேச ஆரம்பித்து விட்டார்கள். உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம், இது அமெரிக்க வரலாறில் புதிதா அல்லது இதுபோல ஏற்கனவே அமெரிக்க அதிபர்கள் யாராவது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்களா என்றால், பல கொலை முயற்சிகள் நடந்திருக்கிறது. 4 அதிபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் யார்? ஆப்ரஹாம் லிங்கன் 1865ஆம் ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்ட முதல் அமெரிக்க அதிபர் அவர்தான். பிறகு ஜேம்ஸ் கார்ஃபீல்டு 1881ஆம் ஆண்டு. பிறகு வில்லியம் மெக்கின்லி 1901ஆம் ஆண்டு. ஜான் எஃப் கென்னடி 1963ஆம் ஆண்டு. இப்படியாக 4 அமெரிக்க அதிபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவமானது ட்ரம்ப்பை சுட்டிருக்காங்க இல்லையா, சீக்ரெட் சர்வீஸுடைய இமேஜ் டோட்டலாக அடிபட்டு விட்டது. அமெரிக்க அதிபர்களுக்கும் முன்னாள் அதிபர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய கருப்பு பூனை படையை போல சீக்ரெட் சர்வீஸ் நின்று கொண்டிருப்பார்கள். உலகத்திலேயே சக்தி வாய்ந்த நாட்டின் சக்தி வாய்ந்த அதிபர் இல்லையா, அந்த அடிப்படையில். ஆனால் சீக்ரெட் சர்வீஸின் மீது தற்பொழுது புகார்கள் முன்வைக்கப்படுகின்றன. அவர்களுடைய இமேஜ் டோட்டலாக காலியாகிவிட்டது. அவர்கள் மீதும் விசாரிக்க வேண்டும் என அமெரிக்க மக்கள் பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. இதே போல சமீபத்தில் அமெரிக்க வரலாற்று சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆம், அமெரிக்க அதிபர் ஒருவர் 43 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல சுடப்பட்டார். அவருடைய நுரையீரலில் அந்த குண்டு பாய்ந்தது, உயிர் பிழைத்து விட்டார், ரத்தம் நிறைய போயிடுச்சு. அவருடைய பெயர் ரொனால்டு ரேகன். அதாவது எப்படி இங்கே எம்ஜிஆர் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், அரசியல் சாசன பதவி, ஒரு சீஃப் மினிஸ்டர் அந்தஸ்திற்கு வந்தாரோ, சிஎம் அந்தஸ்திற்கு வந்தாரோ, அதே போல் அமெரிக்காவில் ஒரு பிரபல நடிகர் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கவர் ஒரு ஜனாதிபதி ஆகிறார், அதிபர் ஆகிறார் அப்படின்னா அது ரொனால்டு ரேகன் அவர்கள்தான். அவர்கள் சுடப்பட்ட காட்சியை தற்போது பார்த்துவிடும்.
43 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் சுடப்பட்ட காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள். இப்பொழுது முன்னாள் அதிபர் ட்ரம்ப் சுடப்பட்டு ரத்தம் வழிந்தோடுவது உலகத்தையே பரபரப்பாக ஆக்கியிருக்கிறது. என்னங்க இது அமெரிக்காவில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான். எதிர்க்கட்சியினர் என்ன சொல்றாங்க, ரிப்பப்ளிகன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் எங்களுடைய தேர்தல் புகைப்படம். ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. நல்லா பாருங்க ட்ரம்ப் அவர்களின் முகத்தில். ஆனால் அவர் கை உயர்த்தி கொண்டிருக்கிறார். ரத்தம் வழிகிறதே என்ற பதட்டம் அவருக்கு இல்லை. அந்த நேரத்தில் அமெரிக்க கொடி அவர் பின்னால் இருக்க ஒரு புகைப்பட கலைஞர் இவ்வாறு புகைப்படம் எடுத்துள்ளார். ட்ரம்பின் நெஞ்சுறுதியை கவனியுங்கள். இது போன்ற ஒரு அதிபர் தான் அமெரிக்காவிற்கு தேவை. 78 வயதிலும் எப்படி இருக்கிறார் என்று கவனியுங்கள். இவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர், அதாவது ரிப்பப்ளிகன்ஸ், தற்பொழுது பிரச்சாரத்தை இன்றே துவக்கிவிட்டார்கள். அடுத்த அமெரிக்க அதிபர் யார் என்பது நமக்கு சில மாதங்களில் தெரிய வரும். இன்னும் 4 மாதங்களில் அமெரிக்காவில் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இந்த சம்பவம் உலகத்தையே உலுக்கி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.